ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் அட்டல் ஹூன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எதை பற்றி ஒரு சுருக்கமாக கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பற்றிய ஜேர்னலிஸ்ட் சாரங் தர்னோவால் எழுதப்பட்ட அடல்ஜி அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது ஒரு பயோ பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் பங்கஜ் திரிபாதி, பியூஷ் மிஸ்ரா, தயா சங்கர் பாண்டே, பிரமோத் பதக், ராஜா சேவக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு லாரன்ஸ் டி குன்ஹா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இசை மாண்டி சர்மா இசை அமைச்சிருக்காரு. எடிட்டிங் பாண்டி நாயக் எடிட் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படம் முழுக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய வலதுசாரி அரசியலினுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்த ஒரு அன்பினுடைய அரணை புரிந்து கொள்வதற்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஒரு இளம் கவிஞரான யமுனை நதிக்கரைகளின் ஓரம் வளர்ந்து வந்த வாஜ்பாய் காதலுக்கு இன்னமும் ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு பின்னாடி உள்ள தொழிலாளர்களினுடைய வழியை பார்த்தாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு ஒரு டீ விற்பவர் நம்ம வாஜ்பாயிடம் அப்போதைய பிரதமர் நேருவினுடைய பேச்சு முழுக்க இங்கிலீஷில் இருந்ததால தனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் இந்தியாவினுடைய மாற்று கருத்துக்கான குரலாக வெளிவந்தார். அந்த குரல் பல வருடங்களுக்கு பெருகி கொண்டே வந்தது. இருந்தாலும் இந்த படத்தோட கதை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக தொடங்கினாலும் போக போக அவருடைய பேச்சுக்கள் மற்றும் சாதனைகளை சொல்கிற வெறும் உரைநடையாத்தான் இருந்தது. இதெல்லாம் நமக்கு இன்டர்னலாக தேடினாலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். படத்தோட பெரும் பகுதி ஒரு பிரபலமான தலைவரினுடைய புகழ் நிறைவாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஜனநாயகவாதியாகவும் ஹிந்துவத்துவாவினுடைய சித்தாந்தவாதியாகவும் இருப்பது ஒன்றுக்கொன்று முரணில்லை அப்படிங்கிறது போல தான் வாழ்ந்தார். அவருடைய மிகவும் பழமை வாய்ந்த சிந்தனையில் இருந்து எப்படி உலகத்தை பற்றின ஒரு பரந்த பார்வையா மாறினாரு அப்படிங்கிறதான் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். அதை விட இந்த கதை கொஞ்சம் சேஃபான ஜோனில் தான் போகுது. அதே மாதிரி காந்தியை பற்றி வாஜ்பாய்க்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னு தெளிவாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் சொல்லியிருக்காங்க. அவருடைய நல்ல நண்பரான சிக்கந்தர் பக்த் பற்றி சொல்லப்படவே இல்லைங்க. வாஜ்பாய் அவர்கள் அரசியலில் எப்படி நண்பர்களை உருவாக்கி கொண்டாரு மற்றும் அவருடைய தளராத கொள்கையினால அவருடைய தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே எப்படி எதிரிகளை சம்பாதிச்சாரு அப்படிங்கிறதும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தா சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வாஜ்பாய் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற பங்கஜ் திரிபாதி அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கிற மாதிரி அவரால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சிறப்பாக நடிச்சிருக்காரு. வாஜ்பாய் மாதிரியே இவரும் தன்னுடைய பேச்சாற்றலால் பார்ப்பவர்களை ஹோல்டு பண்ணுறாரு. அதுவும் வெறுமன வாஜ்பாயுடைய மூட் அண்டு மேனரிசத்தோட மட்டும் இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாஜ்பாயோட அமைதி மற்றும் சாந்தம் எப்படி இருந்துச்சோ அதையும் திரையில தடையின்றி பிரதிபலிச்சிருக்காரு. இதனால தான் வாஜ்பாயுடைய கிரிட்டிசஸ் கூட அவரை டெஃப்லோன் கோட்டட்னு விவரிச்சாங்க. வாஜ்பாயுடைய வயதான காலங்களில் வரும் பங்கஜ் திரிபாதி அதற்காக உடல் எடை கூட்டாமல் இருந்தாலும் அவருடைய நடிப்பில் இதெல்லாம் நம்ம மனசில் ரொம்பவும் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இயக்குனர் ரவி யாதவ் வாஜ்பாயினுடைய மூத்த சகாக்கள் சிலர் வாஜ்பாயை விவரித்ததால் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வரும்போது அவர் பேசிய இரட்டை பேச்சை ஆராயாமல் மிதமான முகமுடியினுடைய பின்னால் பதுங்கியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு பழமைவாத கட்சியில் உள்ள ஒரு தாராளவாதியினுடைய முரண்பாடான கருத்துக்களை படம் எடுத்துரைக்கும் நிகழ்வுகள் 2 இடங்கள்ல வருதுங்க. ஒன்று, பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாஜ்பாய் மேற்பரப்பை தரைமட்டமாக்குவது அப்படிங்கிறத பற்றி லக்னோவில் பேசுகிறாரு. ஆனால் வெவ்வேறு வகுப்புவாத கலவரங்கள் வெடித்ததில் ஆழ்ந்த வருத்தத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார். இன்னொன்று, வாஜ்பாய் தான் திருமணம் ஆகாதவர் ஆனால் பிரம்மச்சாரி இல்லை என்று சொன்னதை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பதிவு பண்ணியிருக்காருங்க. ராஜ்குமாரி கவுலுக்கும் வாஜ்பாய்க்கும் இடையிலான பிணைப்பை சித்தரிக்க ஏக்தா கவுல் நன்றாக இசையமைச்சிருக்காருங்க. ஆனால் 2 சந்தர்ப்பங்களிலேயும் இயக்குனர் ஜாதவ் கவிதை இதயத்திற்கும் அரசியல் மனத்திற்கும் இடையில் உள்ள பிளவுகளை ரொம்பவே ரேராக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
திரையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன பேசுறாங்க, என்னவா சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கண்காணிக்கப்படுது. எந்த காலமா இருந்தாலும் வாஜ்பாய் அவர்களுக்கு அசைவ உணவு மேலையும் லிக்கர் மேலையும் இருந்த சாஃப்ட் கார்னர் சேர்க்கவே படலங்க. மேலும் அவருடைய பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முற்போக்கான கண்ணோட்டத்தை வடிவமைக்க அவரது வெளிநாட்டு வருகைகள் எவ்வாறு உதவியது அப்படிங்கிறதையும் படம் கணக்கிலே எடுத்துக்கலன்னு சொல்ல முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா பால்ராஜ் மத்தோக் மற்றும் தத்தோபந்த் தேங்காடி போன்ற ஜனசங்கத்திலும் அவர் எந்த ஒரு பரிவாரத்திலையும் இருந்தது அவர் எதிர்பார்ப்பாளர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் இடம் கொடுக்கல. மேலும் ராமர் கோவில் இயக்கம் பற்றி பேசுறப்போ கூட மண்டல் கமிஷன் அறிக்கை குறித்து வெளிப்படையா மௌனம் சாதிக்கிறது இந்த படம். தயா சங்கர் பாண்டே மற்றும் பிரமோத் பதக் ஆகியோர் தீன் தயாள் உபதயா மற்றும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியாக தாங்கள் நடித்த கதாபாத்திரங்களில் நியாயம் காட்டினாலும் லால் கிருஷ்ண அத்வானியாக ராஜசேவாக்கின் நடிப்பு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குதுங்க. இயக்குனர் ரவி யாதவ் இந்த திரைப்படத்தில் இரண்டாவதாக மிக முக்கியமான கதாபாத்திரத்தை கேலி சித்திரமா குறைச்சிருக்காரு. மேலும் அத்வானியினுடைய மூத்த மற்றும் அவரது நண்பருமான வாஜ்பாயுடன் இருந்த சிக்கலான உறவுக்கு குறிப்பா அவர் படத்துல குரலாக இருக்கும் பொழுது ரைட்டிங் ஜஸ்டிஸ் பண்ணலன்னு தாங்க சொல்ல முடியும். அத்வானி ஏன் வாஜ்பாயை ஓரத்துல இருந்து முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கறத பற்றி ரொம்ப தெளிவா பேசியிருக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லியிருக்காங்க. பிரமோத் மகஜன், சுஷ்மா சிவராஜ் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற கதாபாத்திரங்களில் நடிச்சவங்க தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ல ரொம்ப தெளிவாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெரேட்டிவ் பெரும்பாலும் காங்கிரசினுடைய ஜனநாயக விரோத வழிகள் குறித்த வாஜ்பாயினுடைய கடுமையான விமர்சனத்தில் தான் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் நேருவினுடைய பங்களிப்பை அவர் அங்கீகரிக்கும் போது அவருடைய கருணை புரிகிறது. இந்த படம் நமக்கு கருத்தியல் பிளவு நுண்துளைகளாக இருந்த காலங்களை நமக்குள்ள ரிமைன் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்பத்தகுந்த எதிர்க்கட்சி தலைவரான வாஜ்பாய் அதிகாரத்திடம் உண்மையை பற்றி பேசும்பொழுது சில சுவாரஸ்யமான தருணங்களை திரைப்படம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. சரியான நேரத்தில் எமர்ஜென்சிக்கு பிறகு அவரது அனல் பறக்கும் வார்த்தைகளால் இந்திரா காந்தியை குரோனி கேபிட்டலிசம் மற்றும் அதிகார திமிர் என்றும் அவர் குற்றம் சாட்டியது இப்போ கரண்ட் சினாரியோக்கும் ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த கால அரசியல் நினைவுகளை நமக்குள்ள ரீவைன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்துக்குள்ள நடந்ததா அப்படிங்கிறத நினைக்கிறப்ப நமக்குள்ள ரொம்ப ஒரு பகிங்கரமான ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக தான் இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அரசியல் மாற்றத்திற்கான படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.